வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் எக்ஸல் விபியில் ஃபார்ம் கண்ட்ரோலில் செக் பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே விபி பேஜில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் ஒரு யூசர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். யூசர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு டூல் பாக்ஸ் வரும். இந்த டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயரில் ஒரு டிக் பண்ணியிருக்க மாதிரி இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு செக் பாக்ஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ செக் பாக்ஸு எவ்வளோ செக் பாக்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட் அது வந்து லேபிளில் சும்மா மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அது என்ன அப்படின்றத. இதில் கேப்ஷனில் தான் நம்ம டிஸ்பிளேவை பார்ப்போம், அதனால் இங்கே குவாலிஃபிகேஷன். ரைட், இப்போ செக் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் 1 அப்படின்ற நேம் வருது. நம்ம ஏற்கனவே நேமுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அது குளோபலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ செக் பாக்ஸுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சிகே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, சிகே இப்போ அதுக்கு ரிலேட்டடான கூட இருக்க நேம். ரைட், இப்போ நான் வந்து இது வந்து டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அதனால் சிகே டிப். இங்கே வந்து கேப்ஷன் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணுமோ அதை கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து செக் பாக்ஸ் 2, இதுக்கும் 1 செகண்ட் சிகே அண்டர் கிராஜுவேட் யூஜி, இங்கேயும் யூஜி. இங்கே வந்து பிஜி, அதுக்குனால சிகே பிஜி அண்ட் கேப்ஷனும் பிஜி. ஓகே, டிப்ளமோ யூஜி பிஜி இதெல்லாம் ஓகே. ரைட், இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்ட், தேர்டு, அது குவாலிஃபிகேஷனில் பிஜிங்கிறது ஹை அப்படின்னு. இப்போ நான் டிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டன் கொடுக்குறேன். ஓகே, இந்த பட்டன் கொடுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுனா அவங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அவ்வளோதான் நான் பண்ண போகிற கான்செப்ட். ரைட், இப்போ கமெண்ட் பட்டன் இதோட 1 செகண்ட், இதுக்கும் பிடிஎன் சப்மிட், அதோட கேப்ஷன் சப்மிட். ரைட், இப்போ அதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இதுக்கான ஈவெண்ட் இங்கே வரும். இதுக்குள்ளே தான் நம்மளோட கோடை எழுத போகிறோம். ஓகே, இப்போ இதோட பேர் என்ன? சிகே டிப்ளமோ, சிகே யூஜி, சிகே பிஜி. ஃபஸ்ட் அப்போ நமக்கு மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். இஃப் சிகே பிஜி டாட் value is equal to true, then message boxல என்ன கொடுக்க போகிறோம்? ck pg dot value அப்படின்னு கொடுக்குறோம். பட் நமக்கு சும்மா ஒரு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், your max qualification அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு கான்கேடினேட் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம், அதனால் இங்கே ஆம்பர்சன்ட் சிம்பிள். ரைட், இங்கே வந்து என்டிஃப். ஃபஸ்ட் இதை செக் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பிஜி மட்டும் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே இந்த மாதிரி வரணும் அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். அது பிஜி மட்டும் இல்லை, பிஜி கிளிக் ஆகிருந்தாவே ஓகேவா, அதுக்கு முன்னாடி கிளிக் ஆகிருக்கலாம், கிளிக் ஆகாமல் இருக்கலாம், பட் பிஜி கிளிக் ஆகிருந்தால் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு மெசேஜ் பாக்ஸில் வரும். ரைட், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ சப்மிட் பண்ணுறப்ப எந்த இதுவும் வரல, பட் பிஜியை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுறப்ப வேறு மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஓகே ட்ரூ அப்படின்ட்டு வருது. காரணம் என்னென்னா நாம் அங்கே கொடுத்துருந்தது வேல்யூன்னு கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக வேல்யூ கிடையாது. நம்ம என்ன கொடுக்கணும், கேப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதோட கேப்ஷன் வரணும், அதனால் கேப்ஷன் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பிஜி கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறப்ப வேறு மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பிஜி அப்படின்னு சொல்லுவார். ரைட், இப்போ மற்றதும் செக் பண்ணணும். சிம்பிள், எல்ஸ் இஃப் ஒரு கண்டிஷன். இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம், பிஜி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ சிகே பிஜி டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபால்ஸ், செக் ஆகலைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அண்டு இப்போ அண்டு 2 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம், அதனால் இங்கே என்ன கொடுக்க போகிறோம், ஏஎன்டி அண்டு இடையில இந்த இடத்துல CK UG
dot value is equal to true அப்படி இருந்ததுன்னா அப்போ மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஓகே நீங்கள் else if சேர்ந்துருக்கணும், அதனால் அந்த எரர் வருது. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்? இந்த CKUG இருக்கும். அது அண்டர் கிராஜுவேட் கிளிக் ஆகிட்டு பிஜி கிளிக் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் படி பிஜி கிளிக் ஆகலைன்னு அர்த்தம். இங்கே இந்த கண்டிஷன் படி யூஜி கிளிக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ யூஜி வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி இங்கே காமிக்கிறோம். அடுத்த கண்டிஷன் திருப்பி இதே காப்பி நான் ஒன்று போட்டுக்கிறேன். இங்கே வந்து பிஜி ஃபால்ஸு, அட் த சேம் டைம் யூஜியும் ஃபால்ஸு, அண்டு இன்னொன்று என்ன இருக்குது? சிகே டிப்ளமோ டாட் வேல்யூ. இது வந்து ட்ரூவாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன்? டிப்ளமோ தான். சிகே டாட் கேப்ஷன் ரைட். இப்படி வரும். இது எதுவுமே இல்லை, அது இந்த எல்லாமே ஃபால்ஸாக இருக்குது, ஓகே, எதுவுமே டிக் பண்ணலை அப்படின்னா நமக்கு மெசேஜ் வந்து கொடுக்கலாம். என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணணும்னு கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓகே, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். ரைட், இப்போ உள்ள போகிறோம். சாரி, யூசர் ஃபார்முக்குள்ளே போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பிஜி ஃபஸ்ட்டு கன்செப்ட் ரைட். யூஜி கிளிக் பண்ணுறேன், இருந்தாலும் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பிஜி அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா நம்ம பிஜியை கிளிக் பண்ண, இப்போ பிஜி இல்லை, அப்போ பார்த்தா மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் யூஜின்னு வருது. இப்போ டிப்ளமோவையும் கிளிக் பண்ணுறேன், ஆனால் யூஜி தான் வருது. அண்டு இப்போ யூஜி எடுத்துகிட்டேன், டிப்ளமோ தான் வருது. இது எதுவுமே இல்லை, சப்மிட் பண்ணுறேன், நமக்கு வரல. ஸோ என்னமோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இங்கே ட்ரூன்னு இருக்குது. கண்டிப்பாக அது கிடையாது இல்லையா? எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்ப்போம். பண்ணுறப்ப யூ ஆர் நாட் எலிஜிபிள். ரைட், சிம்பிள். இது கான்செப்டுக்காக தான், இது வந்து உள்ளெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. ரைட், பிஜி கிளிக் பண்ணியிருந்தால் பிஜி வரும், யூஜி கிளிக் பண்ணியிருந்தால் யூஜி வரும். அண்ட் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணுங்கிறத இடையில அண்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், இதில் கிளிக் பண்ணால் இருந்ததுன்னா அது ட்ரூ, அண்ட் செக் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸ், அதோட வேல்யூ அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ரேடியோ பட்டன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் செக் பண்ண முடியும். பட் இது எல்லாமே செக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இதில் பாதி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஒன்று பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது வந்து லிமிட் கிடையாது, அதில் வந்து ஒன்று தான் பண்ண முடியும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.